வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோல உடனடியா பாருங்க. இன்னைக்கு பிபிஎல்ல நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஆறாவது மேட்சான அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மெகா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆஃபருமே உங்களுக்கு இருக்கு. நம்ம யூசருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு காசு கட்டி விளையாட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்ணாலே போதுமானது. அது போக வந்து பாத்தீங்கன்னா மெகா லீக்லாம் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் மேட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு மெகா கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மற்ற ஆப்ல விளையாடுறதுக்கும் இதுக்கும் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளை போல சாதாரணமான ஆப்போனன்ஸ் தான் விளையாடுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆப்போனன்ஸ், நிறைய கான்டெஸ்ட் போடக்கூடிய ஆப்போனன்ஸ்லாம் இங்க விளையாட மாட்டாங்க. அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு வின் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடிலைட். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அடிலைட்ல நடக்கு. அடிலைட் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வர்றது ரீசெண்டா நடந்த டெஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்ததுல அந்த பிச்சில் தான், சேம் பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. பொதுவா அடிலைட் ஓவலை பொறுத்த வரைக்கும், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சு தான். அது சொன்ன மாதிரி உண்மைதான். இந்த கிரவுண்டுல நான் லாஸ்ட் இயர் பிபிஎல் பார்க்கும் போதே நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு சில மேட்ச் வந்து கம்மியா ஸ்கோர் வந்திருக்கலாமே தவிர, பட் பொதுவா இந்த கிரவுண்ட்ல நல்லாவே 200+ அடிச்ச ஒரு பிச்சுன்னா அது வந்து அடிலைட் ஓவலா தான் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்கும், அதே போல ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் இருக்கும். அது பிபிஎல்ல லாஸ்ட் இயர் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க ஃபாஸ்ட் ஒரு 10 விக்கெட் எடுக்காங்கன்னா ஸ்பின்னர் அதுல ஒரு 5 விக்கெட்டாச்சும் குறையாம எடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா, நம்ம பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எப்படி இருந்தது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க. பெருசா வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இந்த கிரவுண்ட்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிச் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால பிச் வந்து இப்பதான் நல்லா 5 நாள் வந்து நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ சேம் பிச்சு போடுறாங்களா இல்ல பக்கத்துல உள்ள பிச்சை போடுறாங்களா நமக்கு தெரியல. ஸோ டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பிச்சோட வியூவை வந்து நான் கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல கொடுக்குறேன். அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா ஓவராலா லாஸ்ட் 4 மேட்ச் வந்து எப்படி நடந்திருக்கு, இந்த 4 மேட்ச் தான் லாஸ்ட் இயர் வந்து நடந்தது. ஸோ இந்த 4 மேட்சோட ரிசல்ட்டை நல்லா பாருங்க. சிட்னி தண்டர் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 200+ நல்ல ஒரு ஸ்கோர் போயிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 7 விக்கெட்னா ஸ்பின்னரும் ஒரு 4 விக்கெட். அதே போல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது அதுதான். ஏன்னா 200 அடிச்சும் செகண்ட் பேட்டிங் பண்ண அடிலைட் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பாருங்க, அதே மாதிரி அடிலைட் வந்து 205 ரன் அடிச்சிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த டீம் தான் இன்னைக்கு விளையாட போகுது. அவங்களும் 211 அடிச்சு வின் பண்ணி இருக்கிறாங்க. அதே போல 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட்டும். ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னர் வந்து 2 விக்கெட் லீடிங் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்த்துக்கும் அடிலைட்டுக்கும் நடந்த மேட்ச்ல பெர்த் 153 அடிச்சிருக்காங்க. ஆனா அடிலைட் வந்து 154 அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டும் 4 ஸ்பின்னர்ஸும் 4. அடிலைட் வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹோபர்ட் வெர்சஸ் அடிலைட் மேட்ச்ல ஹோபர்ட் 165 ரன் அடிச்சாலும் அடிலைட் வந்து 168 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் 8 விக்கெட்னா ஸ்பின்னர் வந்து ஒரு 4 விக்கெட், அடிலைட் வந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம்ஸ் ஃபுல்லா வின் பண்ணி இருக்கிறாங்க. அது எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் சரி, நீ 200+ அடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து கண்டிப்பா வின் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதுலதான் இதுல போட்டிருக்கோம். நம்ம பிச் ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடிலைட் அவங்களுடைய ஹோம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா மேட்சுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல அடிலைட் வின்னு,
இதுல மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க முதல் பேட்டிங் பண்ணதுனால தோத்து இருக்கிறாங்க. அதனால டாஸ் வந்து கொஞ்சம் முக்கியம். அதுவும் முதல் பேட்டிங் பண்ண மேட்சுமே 205 ரன் அடிச்சிருக்காங்க. மீதி இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா மேட்சுமே லாஸ்ட் இயர்ல அவங்களுடைய ஹோம் பிச்சில் விளையாண்ட 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதே தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓவராலா 4 மேட்ச் நடந்திருக்கு. 4மே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள ஸ்கோரே இல்ல, 150 பிளஸ் தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, பிச் ரிப்போர்ட்ல அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா இந்த பிச் வந்து ஆஸ்திரேலியாலே கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கும். 150 to 169க்குள்ள 4 இன்னிங்ஸ், 170 to 89க்குள்ள 0 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ், ஓவராலா 8 மேட்ச். ஹை ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 211 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஆட போறாங்க. லோ ஸ்கோர் பெர்த் 153 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 170 to 190க்குள்ள ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, ரெண்டு இதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கோர் கார்டை வந்து பார்த்து வந்துடலாம். லாஸ்ட் மேட்ச்ல யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும் நம்புறேன். ஸோ மேத்யூ ஷாட் ஒரு லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 2 ஓவர் போலிங் பண்ணி 8 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெதர்லாண்ட் 40 ரன்னு, லின்னு 2 ரன்னு, நெல்சன் 8 ரன்னு, அலெக்ஸ் ரோஸ் வந்து 22 ரன்னு, ஜிம்மி ஓவர்டன் பாத்தீங்கன்னா 45 ரன் பிளஸ் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஃபேபின் ஆலன் 7 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பேஸ்லி 31 ரன் பிளஸ் விக்கெட் எடுக்கல, 1 ஓவர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் டொரண்டன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கேமரன் பாய்ஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. போப் வந்து 1 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. அடிலேட் வந்து முதல் மேட்ச் வந்து தண்டர் கூட தோக்க தான் செஞ்சாங்க. இவங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் விளாண்ட 2 மேட்சுமே தோக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து லாஸ்ட் விளாண்டது வந்து பிரிஸ்பன் ஹீட்டு கிட்ட, முதல் மேட்ச் வந்து பெர்த்து கிட்ட. 2 மேட்சுமே தோத்து இருக்கிறாங்க. ஜோ கிளார்க் முதல் மேட்ச் டக்குனாலும் 2ஆம் மேட்ச் ஒரு 32 ரன் ஸ்கோர் பண்ணாரு. தாமஸ் ரோஜர் முதல் மேட்ச் 14, 2ஆம் மேட்ச் வந்து 1 ரன்னு. சாம் ஹார்பர் முதல் மேட்ச் 1, 2வது மேட்ச் 46 ரன்னு. ஸ்டோய்னிஸ் முதல் மேட்ச் 37, 2வது மேட்ச் 26 ரன் பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். வெப்ஸ்டர் முதல் மேட்ச் 19, 2வது மேட்ச் 28 ரன்னு பிளஸ் 2 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு. கார்ட்வைட் முதல் மேட்சும் 18, 2வது மேட்சும் 15 ரன்னு. கெல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, 2வது மேட்ச் 1 ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாரு. டாம் கரூன் முதல் மேட்ச் 37 ரன் பிளஸ் 1 விக்கெட், 2வது மேட்ச் வெறும் 3 ரன் 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. மெக்கான்சி 2 மேட்சுமே கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணி 2வது மேட்ச் மட்டும் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மில்லே முதல் மேட்ச் 3 ஓவர், 2வது மேட்ச் 3 ஓவர், முதல் மேட்ச் மட்டும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரெடி கோச் வந்து முதல் மேட்ச் வந்து 1 விக்கெட், 2ஆம் மேட்ச் வந்து 1 ஓவர் தான் போல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஓகே இவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபேண்டசி பாயிண்டை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றதுனால முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இப்படி எழுதிடும். ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் நமக்கு வந்து 0ல இருந்து 30க்குள்ள யார் இன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியும், அதாவது நம்ம வந்து அவங்க ரன் அடிக்கிறாங்களா இல்ல விக்கெட் எடுக்கிறாங்களா அதை ப்ரெடிக்ட் பண்ண போல அந்த ஃபேண்டசி பாயிண்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு டீம் போட்டாலும் சரி, நீங்க எந்த ஆப்ல டீம் போட்டாலும் சரி, அதோட பாயிண்ட் தான் முக்கியம் நமக்கு. அப்படிங்கும் போது அந்த ஃபேண்டசி பாயிண்ட் 0ல இருந்து 30க்குள்ள இன்னைக்கு இந்த டீம்ஸ்ல யாரெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் அவங்களுடைய ஃபேண்டசி பாயிண்ட் 30க்கு உள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போப் வந்து அதிகபட்சம் அவர் வந்து 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணாலும் அதிகபட்சமா எடுக்கக்கூடிய விக்கெட் வந்து 1 விக்கெட் தான். அதுவும் கேட்ச் அவுட் அந்த மாதிரி ஆகினாலும் 25 பாயிண்ட், பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4 பாயிண்ட் 29, 30க்குள்ள தான் வரும். எல்பி ஆகினார்னா கூட 33 தான். ஸோ நம்ம குறைஞ்சது ஒரு 30க்குள்ள வர்றதுன்னா அவர் வருவாரு. அதே போல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நெல்சனும் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 30க்குள்ள. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் அதுக்கு மேல பெருசா ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் வேணா ஆடி கொடுக்கலாம், பட் எல்லா மேட்சுமே அவரோட கன்சிஸ்டன்சிங்கிறது 0ல இருந்து 30க்குள்ள ஒரு ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்டா தான் இருக்கு. அதனால நீங்க 0ல இருந்து 30க்குள்ளன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பேருக்குமே, அதுக்கப்புறம் ஃபேபின் ஆலனுக்குமே நீங்க வந்து 0ல இருந்து 30க்குள்ள ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முதல் இதுல வந்து நம்ம வந்து ஒரு 0ல இருந்து 30க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இருக்கிறாங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடியது ஃபேண்டசி பாயிண்ட் நமக்கு வந்து 30ல இருந்து
50க்குள்ள யாரெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கு? அவங்களுடைய அதிகபட்ச ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 30ல இருந்து 50க்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பாய்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணுவேன். கேமரன் பாய்ஸ் வந்து 0ல இருந்து 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அவர் வந்து அந்த 30+ வந்து கிராஸ் பண்ணிடுவார். ஏன்னா எல்லா மேட்சுமே சராசரியா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. சில மேட்ச் 2 விக்கெட் கூட எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது 30 to 50க்குள்ள கண்டிப்பா அவரால் வாங்க முடியும். அதே போல பேஸ்லயும் வந்து ஒரு 30 to 50 பாயிண்ட் வாங்க முடியும். ஏன்னா அவருக்கு வந்து லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. அடிலைட் வந்து டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணதுனால அவர் வந்து கம்மியா பவுல் பண்ணுவார் நினைக்காதீங்க. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர் வாங்கி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் ரோஸ் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு அதிகபட்சம் 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் வந்து அதிகபட்சம் ஒரு 25ல இருந்து 30 ரன் இல்லை ஒரு 20 ரன்ல இருந்து 30 ரன் தான் அடிப்பாரு. அதனால இந்த இது அவருக்கு வந்து கரெக்டா சூட்டபிள் ஆகும் நான் நினைக்கிறேன். அதே போல வெதர்லாண்டும் 0ல இருந்து 30ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ளதான் அவராலையும் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 40 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் அவரோட நல்ல இன்டென்டோட ஆடுறாரு, நல்ல 6-4 அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மில்லே கொஞ்சம் இனிஷியல்ல நல்லா பவுல் பண்ணாருன்னா கொஞ்சம் திணறுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால நம்ம வந்து 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்து அவரையுமே கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 to ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஒரு 50 to ஒரு 70ல யாரெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கு. கிறிஸ்லின்ட்ட வந்து இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிறிஸ்லின் வந்து அடிக்கல அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரிதான் டக் அவுட் 2 ரன் 3 ரன்ல போயிருவாரு. அதுவே கொஞ்சம் நல்லா ஆடிட்டாரு அப்படின்னா ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா இந்த 50 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல டொரண்டன் இவரும் வந்து அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்றாரு, டெத்ல அட்டாக் பண்றாரு. அப்படிங்கும்போது 2 விக்கெட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அவரும் வந்து அந்த 50+க்குள்ள ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா பார்க்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னா 70+ யாருக்கலாம்? மேத்யூ ஷாட். ஏன்னா கண்டிப்பா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அதே போல ஜிம்மி ஓவர்டன்ட்டையும் நம்ம ஒரு 70+ எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் 2 பேருமே பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங்கும் பண்றாங்க. அதுல ஓவர்டன்லாம் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்றாரு, பிளஸ் நமக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதே போல மேத்யூ ஷாட் நல்லா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர், ஓப்பனிங் ஆடுறாரு, பிளஸ் 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க மேத்யூ ஷாட் அண்ட் ஜிம்மி ஓவர்டன் வந்து 70 ஃபேண்டசி பாயிண்டா நீங்க பிரிக்கலாம். ஸோ நம்ம 4 வயசா பிரிச்சிருக்கிறோம். ஸோ இதுபடி நீங்க ஒரு கிராண்ட் லீக்லயோ ஸ்மால் லீக்லயோ அந்த ஃபேண்டசி பாயிண்டை கனெக்ட் பண்ணி போட்டீங்கனாலே போதும். ஏன்னா நம்ம ஒரு 700ல இருந்து ஒரு 800+ வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய டீம் வந்து கிளீன் ஸ்வீப் ஆகிறோம். பிபிஎல் T20 லீக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு 11 பேர் கொண்ட டீம் வந்து 700 ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 800 ஃபேண்டசி பாயிண்ட் போயிருச்சு அப்படின்னாலே கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க டீம் செட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிளேயருக்குள்ள போய் இவன் இவ்வளவு ரன் அடிப்பானா அவ்வளவு விக்கெட் எடுப்பானான்னு ப்ரெடிக்ட் பண்றதை விட இப்படி ப்ரெடிக்ட் பண்ணா நம்ம இந்த 700 to 800ங்கிறத டார்கெட் பண்ணலாம். நீங்க கூட இப்ப நடந்த ஒரு 5 பிபிஎல் மேட்ச் நடந்துருச்சு. இந்த 5 பிபிஎல் மேட்சோட ஸ்கோர் ட்ரீம் டீம்ல போயிட்டு ஸ்கோரை வந்து கூட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 780, 2வது மேட்ச் வந்து ஒரு 890, 3வது மேட்ச் வந்து ஒரு 670, இந்த மாதிரி கூட்டி டோட்டலா கூட்டிட்டு அதை டிவைடட் பை 5ன்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா அதோட சராசரி தெரியும். சராசரி கண்டிப்பா 700 to 800 தான் இருக்குது. ஸோ இந்த 700 to 800 ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. அதனாலதான் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்துருக்குறோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதே போல மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா நான் சொல்லுவேன் ஃப்ரெஷர். ஸோ 0ல இருந்து 30 தான் அதிகபட்சம் அவரால் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு 20 to 25 ரன் தான் அடிக்கிறாரு, அதுக்கு மேலலாம் அடிக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வேணா ஸ்கோர் பண்ணலாமே தவிர எல்லா மேட்சுமே அவர் வந்து அந்த ஸ்கோரை கிராஸ் பண்ண மாட்டார். அதே போல ஜோக்லார்க்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப கேவலமானார் பெர்த்துக்கு அகைன்ஸ்டா. 2வது மேட்ச் வந்து பிரிஸ்பன் ஹீட்ல வந்து இனிஷியல்ல வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பவுலிங்ல அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த 2வது ஓவரை வந்து பயன்படுத்தி அடிச்சிட்டாரு. இல்லைன்னா ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாருங்கிறேன். அதனால 0ல இருந்து 30க்குள்ள அவர் வந்து கண்டிப்பா ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு.
அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது 0ல இருந்து 30க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கார்ட்வேட்டையுமே நீங்க கொஞ்சம் 0ல இருந்து 30க்குள்ள போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அவரும் வந்து ஒரு 30 ரன்னுக்கு உள்ளதான் அடிக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கெல்லாவையும் 0ல இருந்து 30க்குள்ள தான் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கோச்சை கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு 30+ வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத்ல எல்லாம் அட்டாக் பண்றாரு. ஏன்னா அவங்களுடைய டீம் வந்து 2 மேட்சுமே 2வது பவுலிங் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களால கடைசி டெத் வரைக்கும் பவுலிங் பண்ண முடியல. மேட்ச் வந்து சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. பட் மெக்கான்சி வந்து 0ல இருந்து 30 பாயிண்ட் தான், அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 30 to 50க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கோச்சை வந்து ட்ரை பண்றேன். பிரெடிக் கோச்சை வந்து நான் கண்டிப்பா 30 to 50க்குள்ள நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெப்ஸ்டரையும் 30 to 50க்குள்ள, ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு, ஒரு 15 ரன் அடிச்சா கூட 50+ பாயிண்ட் கிட்ட வந்துருவாரு. அதனால 30 to 50 சாம் ஹார்பர் கிட்ட இருந்து ஒரு 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கறதுக்குள்ள ஹார்பர், ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாரா, ஸோ அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா கூட அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுவாரு, 30+ கிராஸ் பண்ணிடுவாரு. அதனால நம்ம சொல்றோம். அடுத்து 50 to 70ல டாம் கரனை வந்து நான் ட்ரை பண்றேன். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ட பேட்டிங் கொஞ்சம் வீக். ஸோ பேட்டிங் ஆடுற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த 50 to 70 ஃபேண்டசி பாயிண்டை கவர் பண்ணுவாரு. ஆடம் மில்லையும் 50 to 70 ஃபேண்டசி பாயிண்டை கண்டிப்பா கிராஸ் பண்ணுவார். 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டீம் வந்து இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா மொதல் மேட்சை சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. பெர்த் 2வது பேட்டிங் அப்போ 2வது மேட்ச்லயும் பிரிஸ்பன் கிட்ட வந்து மேட்சை சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. அவங்க டீம்ல டெத்ல யாருமே பவுலிங் பண்ணல கடைசி 2 ஓவர். அப்படிங்கும் போது விக்கெட் கிடைக்கல. ஸோ மில்லே இனிஷியல்ல 2 ஓவர் அட்டாக் பண்ணுவார். அதுல ஒருவேளை விக்கெட் கிடைச்சதுன்னா இந்த 50 to 70 ஃபேண்டசி பாயிண்டை ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாரு. ஸ்டோயினிஸ் மட்டும் 70+ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டோயினிஸ் கிட்ட இருந்து நம்ம மினிமம் 4 ஓவர் எதிர்பார்க்கிறோம். அதுல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா கூட ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு 30 ரன் அடிக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25, 30 ரன்னுக்கு ஒரு 35 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 6, 4 எல்லாம் சேர்த்து ஒரு 65, பிளேயிங் 11க்கு ஒரு 4. ஸோ 70+ங்கிறது ஸ்டோயினிஸ்ட கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விக்கெட் 30 ரன் அடிச்சாருன்னா, ஸோ நம்ம வந்து எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ப்ரோ இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம முதல்ல மாதிரி இந்த டாப் 6ல யாருக்கெல்லாம் என்னென்ன அட்வான்டேஜ், எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கோர் கார்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். டபுள் ஆப்ஷன் லிஸ்ட்ல நமக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், டாம் கரோன், மேத்யூ ஷார்ட், ஜிம்மி ஓவர்டன். இந்த 5 பேருமே சூப்பரா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இந்த 2மே பண்ணக்கூடியவங்க. ஸோ ஸ்டோயினிஸ் கிட்ட இருந்து 4 ஓவர், வெப்ஸ்டர் இருந்து 2 ஓவர், டாம் கரோன் 3 ஓவர், ஷார்ட் ஒரு 2 ஓவர்னு வச்சுக்கோங்க, ஜிம்மி ஓவர்டன் 4 ஓவர். அப்படிங்கும் போது பேட்டிங் பிளஸ் பவுலிங் பிரகாசமா இருக்கு. இந்த 5 பேருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியா பார்க்கக்கூடியது இந்த லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிறது மேத்யூ ஷார்ட் வச்சிருக்கிறாரு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், பேஸ்லி, கார்ட்வைட், ஜிம்மி ஓவர்டன் இந்த 6 பேருமே சூப்பரா லாஸ்ட் 5 மேட்சா சராசரியா வந்து ஒரு 60+ ஆவரேஜ் பாயிண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய மெகா லீக் டீம்ஸ்லாம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை ஒரு 50 பேர் விளையாடுறீங்க அப்படிங்கிற டீம்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குறிப்பா பாருங்க பேஸ்லி, கார்ட்வைட்லாம் இந்த டாப் 6ல வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் ஆப்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஜர்ஸ் இருக்கிறாரு, ஃபேபின் ஆலன், கெமரன் பாய்ஸ், பிரெடி கோச்சி, அதுக்கு அடுத்து கார்ட்வைட். இந்த 5 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல நமக்கு வந்து லோ பெர்சன்டேஜ் பிக்ல வந்து இருக்கிறாங்க. பட் எல்லாருமே ரிஸ்கான பிளேயர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால விருப்பம் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 10 பிளேயர் சேஃபா போட்டுட்டு 11வது பிளேயரா டாம் ரோஜரை எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஜோ கிளார்க் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஜோ கிளார்க்கு பதிலாக
டாம் ரோஜர் வந்து 11வது பிளேயரா நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன் எடுக்கலாம். அதே போல ஃபேபின் அலனையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபேபின் அலன் லாஸ்ட் மேட்ச் லைட்டா இன்ஜுரி ஆனாரு, உள்ள வர்றாரான்னு இல்லையான்னு தெரியல. அடுத்து கெமரன் பாய்ஸை கூட ஒரு ரிஸ்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் மட்டும் எடுத்து பாருங்க. 10 பிளேயர் வந்து சேஃபா போங்க. அந்த 11வது பிளேயரா இந்த 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து பிக் பண்ணி பாருங்க. அடுத்தது ஓவர் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஆடம் மில்னே, டாம் கரன், ஸ்டோய்னிஸ் இனிஷியல் பிளஸ் டெத்து. டொரண்டன், பேஸ்லி, ஜிம்மி ஓவர்டன் இனிஷியல் பிளஸ் வந்து டெத்தில் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த 6 பவுலர்ஸும் இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா இன்னைக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. மேத்யூ ஷாட் வந்து உங்களுக்கு பெஸ்டான கேப்டன், ஸ்டோய்னிஸ் வந்து பெஸ்ட் வைஸ் கேப்டன், ஜிம்மி ஓவர்டன் பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து மோஸ்டா ஒரு 99.9% உங்க ஆப்போனன்ட் வந்து இந்த 3 பேர்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க பெஸ்டா எடுத்துருங்க. ஏன்னா நீங்க வந்து ஷார்ட்டை கேப்டனாவும் ஸ்டோய்னிஸை வைஸ் கேப்டனாவும் போறீங்கன்னு வைங்களேன், உங்க ஆப்போனன்ட் ஜிம்மி ஓவர்டனை வைஸ் கேப்டனா போட்டு வந்துட்டான்னு வைங்க, ஜிம்மி ஓவர்டன் அதிக பாயிண்ட் எடுத்தா அது கூட தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 பேர்ல யாரு வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வீக் தான், ஆனா அடிலைட் ஸ்டேக்கர்ஸும் முதல் மேட்ச் வந்து தோத்தாலும் 150 ரன் ஸ்கோர் பண்ண டீம். அதனால நீங்க கொஞ்சம் அடிலைட் ஸ்டேக்கர்ஸுக்கு ஃபேவரட்டாவே போகலாம்னு தோணுது. 2 மேட்ச் தொடர்ந்து தோத்ததுனால 3ஆம் மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம் மெல்போர்ன் ஸ்டார்ஸ், அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல பார்க்கும்போது டாம் கரூன், ஆடம் மில்னே, கிறிஸ்லின், டொரண்டன் இந்த 4 பேருக்கும் நீங்க வந்து ஒரு மினி லீக் அந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னா இந்த 4 பேருக்கும் ஃபோக்கஸ் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து மேத்யூ ஷாட், ஜிம்மி ஓவர்டன், ஸ்டோய்னிஸே கொஞ்சம் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. இருந்தாலும் ரிஸ்கான ஆப்ஷன் வேணும்னா இந்த 4 பேரையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படின்னா ஜோ கிளார்க்கு, கிறிஸ்லினு, வெதர்லாண்டு, ஸ்டோய்னிஸு, ஷாட்டு, வெப்ஸ்டரு, டாம் கரூன், ஆடம் மில்னே, கெமரன் பாய்ஸ், டொரண்டன், ஜிம்மி ஓவர்டன் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கம்ப்ளீட் சேஃபான டீம் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பன் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ஃபேண்டசி பாயிண்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ற மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிடுங்க.